ஹாய். ஆக்சுவலி ஒரு ஃபெப்ரவரி மந்த் வந்து எனக்கு இந்த நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துருந்துச்சு. வாட்ஸ்அப் கால் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து 28th வந்து அவைலபிளா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவைலபிள் தான் மேம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, அவைலபிள் வந்து எப்போ கேட்குறாங்கன்னா 26 தானே கேட்குறாங்க. எனக்கு 22 டேஸ் தான் இருக்குது. ஒரு கிளைண்ட்டுக்கு மேக்கப் பண்ணணும், என்னோடது தான், நீங்கள் பண்ணுங்கள். நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு எல்லாமே நான் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு நான் என்னோடய இதெல்லாம் பண்ணிவிட்டு, அவங்க வந்து 15K பொசிஷன் வாங்கிக்கோங்க. தென் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஜெனிஃபர்னு ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். மோனிகா பியூட்டி பார்லர் காந்திபுரம்னு ரெஃபர் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு நான் பேசிவிட்டு, ஓகே மேம் நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த நம்பருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணவும் அவங்கக்கிட்ட நான் எல்லாமே என்னோடய ரெஃபரன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இது ஓகே அது ஓகேன்னு எல்லாமே சொன்னாங்க. ரிசப்ஷனுக்கு வெட்டிங்க்கு எல்லாமே ஓகே தான். எனக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்னாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு ஏன்னா பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நான் அவங்கக்கிட்ட தான் எனக்கு ஃபேமிலியாகவே மொத்தமாக எனக்கு எங்கள் அம்மாலேருந்து எல்லாமே அவங்கக்கிட்ட தான் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னோடய ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே நானும் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களோட பிக் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. பிக் அனுப்ப அந்த 2 பிக் வந்து இப்போ ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு மாதிரி இருந்தாங்க. அதுவும் வந்து 17 to 8 அந்த ஏஜில் தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு. ஸோ அப்புறம் வந்துட்டு நானும் ஓகே எல்லாமே நான் பேசினேன். எனக்குமே கொஞ்சம் டவுட் தான், நான் பேசிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு நான் வந்துட்டு எனக்கு ரெண்டல் ஜுவல்லரி வேணும், அது மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு எனக்கு ரெகுலராக எடுக்கிற ஷாப்பில் வந்து தரேன், நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இன்னும் வந்து என்னோடய அவுட்ஃபிட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவோ சம்திங் ஆன்லைன் இது ஏதோ ஒன்று அனுப்பி ஒரு லெஹெங்கா பிக் எடுத்து எனக்கு அனுப்புனாங்க. எனக்கு அதுலேயே கன்ஃபார்மே ஆகிடுச்சு, ஓகே ஸ்கேம் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்ம எதுக்கும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பேசி ஷேர் பண்ணேன். இவங்க இந்த பிக் அனுப்புனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்கக்கிட்ட நான் பேசுகிறது அவங்க வாய்ஸ் காலும் பண்ணியிருந்தாங்க. வாய்ஸ் கால் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசினாங்க. எனக்கு சிங்கப்பூர் ரிட்டன் எனக்கு தமிழ் அதிகமாக தெரியாது அப்படின்னு சொல்லவும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் புரியாத மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க ஜுவல்லரி எல்லாமே நான் அனுப்பினேன். அண்டு அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு ரெண்டல் ஜுவல்லரி வேணும், கண்டிப்பாக வேணும்னு சொல்லவும் இதை நான் பேசிகிட்டு இருக்கவே நெக்ஸ்ட்டு அவங்க ஐடியிலேருந்து எனக்கு மெசேஜ் வருது. எனக்கு உங்களுக்கு ரெண்டல் ஜுவல்லரி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. யாரும் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகேவா, செட் ஆகிடுச்சான்னு சொல்லவும் நான் என்ன பண்ணேன், அப்போ இவங்க வாலண்டியராக வந்து கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், ஆமாம் எனக்கு ஜுவல் மட்டும் வேணுமாம்மா அப்படின்னு சொன்னேன். கிளைண்ட்டுக்கு வேணுங்களாம்மா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அடுத்த செகண்டே ஒரு 100 to 200 பிக்ஸ் எனக்கு அனுப்புனாங்க. அது எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங்கோட பிக்ஸ் தான். அதுக்கப்புறம் எல்லாமே அனுப்பி இதுலேருந்து எனக்கு செலக்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் அவைலபிள் இருக்கான்னு பார்க்குறேன் என் ஷாப்பில் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு 2 செலக்ட் பண்ணி அனுப்பிட்டு கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டேன், எனக்கு இது ஓகே, நீங்கள் எதுனாலும் பார்த்து சொல்லிடுங்கன்னு கிளைண்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இந்த 2 ஓகேன்னு ஒன்று வந்து என்னோடய பார்லரே இருக்குது, ஒன்று வந்துட்டு என்கிட்ட அவைலபிள் இல்லை.